வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பொடுதலை கீரை சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தோம்னா அடுப்பில் போட்டு வதக்காமல் அப்படியே நம்ம செய்யக்கூடிய ஒரு சட்னியாக இருக்கும். இப்போ பொடுதலை கீரை அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே நம்மளோட சேனலில் இந்த பொடுதலை கீரையில் எப்படி என்ன தயாரித்து அதை பயன்படுத்தலாம் அப்படின்றது பார்த்துருக்கோம். பொடுதலை கீரை அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய பேர்லேருந்தே நமக்கு தெரியும், பொடுகை போக்கக்கூடிய ஒரு கீரை. பொடுகுக்கு மட்டும்தான் இந்த கீரை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிற்றுப்புண், குடலில் வரக்கூடிய குடல் புண், மூலம், ஒற்றை தலைவலி, இருமல், அஜீரணத்தால் வரக்கூடிய பேதி, குழந்தைகளுக்கு வரக்கூடிய மாந்தம், பல தொந்தரவுகளுக்கு ஒரு நல்ல மருந்து இந்த பொடுதலை கீரை. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தலையில புழுவெட்டு பிரச்சனை அதிகமா இருக்கும். இதுக்கும் கூந்தல் வளர்ச்சி சரியா இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து இந்த பொடுதலை கீரை. இந்த பொடுதலை கீரையை நம்ம தைலமாவும் காய்ச்சி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம கிடைக்கக்கூடிய காலங்கள்ல உணவுலயும் நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அதுலயும் இப்ப மழைக்கு அப்புறமா நிறைய இடங்கள்ல தமிழகத்துல பார்த்தோம்னா இந்த பொடுதலை கீரை ரொம்ப அழகா செழிப்பா வளர்ந்துருக்கதையும் நம்ம பார்க்கலாம். அதனால கிடைக்கக்கூடிய இந்த காலங்கள்ல இந்த கீரையை அதிகமா பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. உடலுக்கு பல விதங்கள்ல பயனை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த கீரை இருக்கும். ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்போக்குக்கு ஒரு சிறந்த மருந்து இந்த கீரை. அது மட்டும் இல்லாம நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, வயிற்று வலி, உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, வாதம் சார்ந்த நோய்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தாகவும் இந்த பொடுதலை கீரை இருக்கு. இந்த கீரை பார்த்தோம்னா தரையில படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கீரை. இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இது நான் பச்சையா அப்படியே எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்து ஒரு சட்னி தயாரிக்க போறோம். நம்மளுடைய உணவுகள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு சமைக்காத உணவுகளை நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் ஆரோக்கியம் மேம்படும். வளர்சிதை மாற்றத்துல வரக்கூடிய தொந்தரவுகள், ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளுமே விலகும். இந்த கீரை பார்த்தோம்னா மூலத்துக்கு ஒரு சிறந்த மருந்து. மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த கீரையில சட்னி செய்யலாம் அப்படின்றது வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த சட்னி பார்த்தோம்னா நம்ம அடுப்புல போடாம அப்படியே பச்சையா செய்யக்கூடிய ஒரு சட்னி. சரி, இப்ப இந்த சட்னி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். பொடுதலை கீரையை நம்ம நல்லா ஆஞ்சு சுத்தம் செஞ்சு இலைகளை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இலைகளை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த கீரையை ஒரு கையளவுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். இந்த கீரையை நம்ம மிக்சியில சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு தக்காளி, நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளி நான் எடுத்துக்கிறேன். சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புளிப்பு சுவைக்கு குடம்புளி கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கையளவு நான் பச்சையா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதனால இந்த காரமும் இதுவும் சேரும் பொழுது இது நல்ல ஒரு காரமாகவே இருக்கும். பச்சை மிளகாய் இதுக்கு மேலே தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னால அவ்வளவுதான் நம்மளுடைய பொடுதலை கீரை சட்னி. ரொம்ப எளிமையா 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சட்னி இது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெயில கடுகு, உளுந்து, வரமிளகாய் தாளிச்சு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது இப்படியே நம்ம இட்லி, தோசைன்னு எல்லா விதமான உணவுகளோடய சேர்த்து சாப்பிடலாம். சுவையான நல்ல ஒரு சத்தான பொடுதலை கீரை சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம். கண்டிப்பா கிடைக்கக்கூடிய இந்த காலங்களில் நம்ம இதை பயன்படுத்துறது சிறந்தது. பொதுவாக இந்த கீரை சந்தைகள்ல பெரிய அளவில் நம்ம பார்க்க முடியறதில்ல. ஆனா கிராமப்புறங்கள்ல நிறைய இடங்கள்ல இந்த கீரையை பார்க்கலாம். நகரங்கள்ல இருக்கிற கீரை விற்கிறவங்க கிட்ட நம்ம இதை சொல்லி வச்சு கூட வாங்கி பயன்படுத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.